இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம்னா அவரைக்காய் பொரியல். அதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன அவரைக்காய் இருக்குதுங்களா, அதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பொரியல் தானே நினச்சிக்காதீங்க, இது கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருள் எண்ணெய் எடுத்துக்கோங்க. தாளிக்க கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகா 4லேருந்து 5 மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கம்மியாக வேணுன்னா கம்மியாக எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குட்டி கொப்பரை தேங்காய், காஞ்ச தேங்காய் இருக்கு இல்லைங்களா, ஒரு 1/4 பீஸ் இருக்கும் வச்சுக்கோங்களேன், அதை எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு, எண்ணெய், இதுதான் தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் உடஞ்ச உளுந்து போட்டிருக்கேன். நான் பிளாக் உளுந்து போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட ஒயிட் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் 2 வெந்தயம் போட்டிருக்கேன். கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை மறந்துட்டேன், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கின அவரைக்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் 1 நிமிஷம் வதக்கிட்டு ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றுங்க. அதுக்கு மேலே தேவைப்படாது. தண்ணியை ஊற்றி க்ளோஸ் பண்ணி வேக வச்சுருங்க. 5 மினிட்ஸ்க்கு ஒருக்க ஓப்பன் பண்ணி கலக்கி விடுங்க. நல்லா கிளறி விடுங்க, மிக்ஸ் பண்ணி விடுங்க. திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு மேலே வேக வேண்டாம், போதும். ஓகேங்களா? ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றுங்க, போதும். அவ்வளோ. ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. வேகட்டும். அது வேகிற நேரத்தில் நம்ம ஒரு பவுடர் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்க. இந்த கொப்பரை தேங்காய் இருக்குங்களா, அது காஞ்ச தேங்காய் தான், வேறு எதுவும் இல்லை. அது எடுத்து உங்களுக்கு தேங்காய் உடைக்கும் போது காஞ்சி இருந்ததுன்னா எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டுட்டிங்கன்னா அது பாட்டுட்டு கிடக்கும். ஒரு 4 மிளகா போட்டுக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு தண்ணி இல்லாமல் ஜஸ்ட் க்ரோஸ் பவுடர் மாட்டி பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிடுறோம். மிக்ஸ் க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. 10 மினிட்ஸ் போதும். ரொம்ப நேரம் 10 மினிட்ஸ் போகும். அதுக்கு மேலே எல்லாம் வேண்டாம். நம்ம ஆர்டர் மாதிரி பண்ணி வச்சோம்னா வேர்க்கடலை, காஞ்ச மிளகா அதுக்கோங்க. இந்த பொரியல் எல்லாருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். அவரைக்காய் பொரியல் 2-3 வெரைட்டிஸ் இருக்குது. நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுங்க. இப்போ நம்ம அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுது. இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட் எக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.